நம்ம நினைக்கிற மாதிரி லைட் பல்பை கண்டுபிடிச்சவர் தாமஸ் எடிசன் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஹம்ஃப்ரி டேவி அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து மைக்கேல் ஃபேரடாவுடைய குரு. மைக்கேல் ஃபேரடா வந்து அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாரு. சார் ஹம்ஃப்ரி டேவி என்ன பண்ணனா 1802ஆம் ஆண்டு ஒரு பிளாட்டினம் ஃபிலமெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணால் லைட் எரியுது. ஆனால் அதை அவர் பெரிய விஷயமா நினைக்கல, அப்படியே விட்டுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணவர், ஆனால் அதை விட்டுறாரு. அதுக்கப்புறமும் மெழுகுவர்த்திகள் தான் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1845ஆம் ஆண்டு ஜேஆர் ஸ்டார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா ஒரு கார்பன் ஃபிலமெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறாரு. லைட் எரியுது. ஆனால் அவர் 25 வயசுலேயே செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜோசப் ஸ்வான்கிறவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணி கார்பன் ஃபிலமெண்ட்டை வந்து வச்சாக்க லைட் எரியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். 1877ஆம் ஆண்டு எடிசன் கிட்டத்தட்ட 8000 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா இந்த பல்பை எப்படி எரிய வைக்கிறதுன்னு பார்க்குறாரு. ஆனால் அது ரொம்ப நேரம் எரியல. அப்போ தான் கார்பனைஸ்டு காட்டன் ஃபிலமெண்ட் ஒன்று எடுத்து அதை எரிய வைக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடியே 10 மாதத்துக்கு முன்னாடியே ஜோசப் ஸ்வான் இதை செஞ்சுட்டார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பேட்டன் ரைட்டுக்காக வந்து கேஸ் போடுறாரு. எடிசன் எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப புத்திசாலி. அதனால் அவர் என்ன பண்ணார்னா ஜோசப் ஸ்வானையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு நம்ம 2 பேருமே லைட்டை உரிமையை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் விலைக்கு வாங்கிட்டு அவரை விரட்டி விட்டுட்டு இவர் மட்டுமே கம்பெனியை ரன் பண்ணுறார். இதுதான் வந்து எடிசன் பண்ண ஒரு விஷயம்.